வணக்கம். மந்த்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற ஒரு அற்புதமான தலைப்பு வித்தியாசமா இருக்கும். நீங்களே என்ன எப்படின்னு இந்த தலைப்புக்குள்ள உள்ள வந்திருப்பீங்க. தடையும் தாமதமும் யோகமா? அது எப்படிங்க தடையும் தாமதம் யோகம்? ஒரு மனுஷனை காலி பண்றதே தடையும் தாமதம் தானே? ஆமா, இருக்கும் அப்படிதான். இப்போ சிலர் சொல்லுவாங்க, எனக்கு 37 தான் கல்யாணம் நடந்துச்சு, அதுக்கப்புறம் லைஃப் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா அது தாமதமாய் நடந்திருக்கா ஒன்று. அதுக்கப்புறம் ப்ரமோஷன் ஒரு 7 வருஷமா தடையாயிட்டே இருந்துச்சு, கிடைக்கல. ஆனால் அதுக்கப்புறம் வந்த ப்ரொமோஷன் ஹெவியாக வந்துச்சு, சம்பளம், வெளிநாடு, வேற லெவல் வாழ்க்கை. தடையானா கூட நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு பார்த்தோம். அப்போது இவங்களுக்கு பாருங்க, ஒருத்தருக்கு லேட் மேரேஜ் தாமதம், அது யோகத்தை கொடுக்குது. ரொம்ப நாள் கழிச்சு தான் ப்ரொமோஷன் கிடைக்குது, அது தடை, அது யோகத்தை கொடுக்குது. அப்போ இந்த தடையும் தாமதமும் ஒரு ஜாதகத்தில் யோகமா அப்படின்னா ஆமாம். எப்படி சார் யோகம்னு பார்ப்போம். முதல்ல தடைக்கான கிரகம் கேது, தாமதத்துக்கான கிரகம் சனி. இவங்க 2 பேரும் எங்க போய் சேர்ந்து நின்னாலும் தடையும் தாமதமும் ஆகும். அல்லது 2 பேர் சேர்ந்து எங்கேயாவது ஒரு பக்கம் பார்த்தாலும் தடையும் தாமதமும் ஆகும். ஆகாம போகாது. இப்போ ஒருத்தருக்கு விருச்சிக லக்னம், 3ல் கேது, 11ல் சனின்னு வச்சுக்குவோம். சனி லக்னத்தை பார்ப்பார், கேதுவும் லக்னத்தை பார்ப்பார். அப்போ சனியும் கேதுவும் பார்க்குதுங்களா? இவங்க தடையும் தாமதம் தான் இவங்களுக்கு யோகம். அவசரப்பட்டு உடனே நடந்துருச்சு, உடனே பண்ணியாச்சு, உடனே ஓகே ஆயிடுச்சுன்னா அதில் ஃப்யூச்சரில் வில்லங்க இருக்குன்னு அர்த்தம். குழந்தை 1 வருஷம் கழிச்சு கிடைச்சிது சார், யோகம். கல்யாணம் 32 தான் நடந்துச்சு சார், யோகம். 40க்கு மேலே தான் ஜெயிச்ச சார், யோகம். 45 தான் வீடு கட்டின சார், யோகம். 40 வயசுல தான் கார் வாங்கின சார், யோகம். இளமையில முன்னேறல, தடையா இருக்கு, தாமதமா இருக்கு, பிரச்சனையா இருக்குன்னா கவலைப்படாதீங்க. ஏன்னா நீங்க இந்த பூமியில வரும்போதே உங்களுக்கு கர்மா என்ன சொல்லுதுன்னா, எல்லாமே தடையா கிடைக்கும், தாமதமாக தான் கிடைக்கும், ஏத்துக்கும், அது யோகமா மாறிடுன்னு சொல்லுது. எப்படி பாருங்க லாஜிக், அருமையா இருக்கும். இதை அப்ளை பண்ணி பாருங்க. 7ஆம் இடத்துல யாருக்காவது சனிக்கு எது இருக்கு, திருமணம் லேட்டாக நடக்கட்டும், தப்பே இல்லை. 2வது குழந்தை லேட்டாக கிடைக்கும். ஒரு குழந்தைக்கு இன்னொரு குழந்தைக்கு 8 வருஷம் இடைவெளி, 2வதா குழந்தை பிறந்துச்சு, அதுக்கப்புறம் ஜெயிச்சேன்னு சொன்னவங்களாம் இருக்காங்க. அங்கே தடையும் தாமதமும் இருக்கும். இதில் ஒன்று இருந்தாலும் ஓகே தான். அப்போ எது எடுத்தாலும் தடை, எது எடுத்தாலும் போராட்டம், எது எடுத்தாலும் தாமதமும் சலிச்சிக்காதீங்க. ஏன்னா ஒரு நெகட்டிவ் பாசிட்டிவா மாத்திர சக்தியும் இருக்குங்க ஜாதகத்துல. அதவே நினைச்சிட்டு கவலைப்பட்டு இருந்தா நகர முடியாது. ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறவங்க தான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கணுமா? தடையாகி தாமதமானவங்க ஜெயிக்கவே கூடாதா? அவங்க நல்லா இருக்கணும் சார். அதுக்கு தான் இந்த விதிகளை சொல்றேன். நீங்க சோர்வடைஞ்சிடக்கூடாது. ஒருத்தர் சொல்றாரு, ஒருத்தருக்கு பார்க்குறேன், ஒரு வெளிநாட்டு ஜாதகம் என்கிட்ட கன்சல்டேஷன் வாங்கும்போது பார்க்குறேன். அவருக்கு துலா லக்னம், துலாம் லக்னம், குரு மிதுனத்துல, காலபுருஷ தத்துவத்துக்கு 3ல், அவருக்கு 3ஆம் அதிபதியும் காலபுருஷ தத்துவத்துல 3ல் உட்கார்ந்துருக்காரு. அவர் 6க்குடையவர். 6னா வேலை, 3னா மாற்றம். இது வரைக்கும் ஒரு 10 இடம் மாறி இருப்பீங்களா சார் தொழிலில்? அது யோகத்தை கொடுத்தா? ஆமாம் சார், 10 இடம் மாறினேன், 10வது இடம் மாறி 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 10வது இடத்துக்கு வரும்போது பெரிய பொறுப்புல இருக்கேன் சார் அப்படிங்குது. மாறினாதான் ஜெயிப்பீங்கன்னு அது சொல்லுது. அப்ப 10வது இடம் மாற மாற வெற்றி கொடுத்துருச்சு இல்ல. அப்ப 3 மாற்ற 6 வேலை, வேலையை மாத்திக்கிட்டே இருப்பாங்க இவங்க. 3, 6 கனெக்ட் ஆகிறவங்கலாம் மேக்சிமம் துலா லக்னத்தில் இருக்கிறவங்க வேலையை மாத்தினா தான் வெற்றி. ஒரே இடத்துல இருந்து அப்படியே ஊர்ன கல்லு மாதிரியே கிடப்பாங்க. சம்பளம் கம்மி, ஜெயிக்கல, போராட்டம், முன்னேற்றம் இல்லை, இதே தான் புலம்புவாங்க. அப்போ நம்ம பிறக்கும் போதே நம்மளோட கருமை என்ன சொல்லுது? இந்த மாதிரி பண்ணிக்கோ, இதை ஏத்துக்கோ, இது சரி பண்ணிக்கோன்னு சொல்லுது. இப்போ 5ல் சனிக்கு எது இருக்கு? குழந்தை லேட்டு தான்,
பெண் குழந்தை தான் இருக்கு, சூப்பர், ஜெயிச்சிருவீங்க. ஆண் வாரிசு இல்லை, கர்மம் செய்ய வாரிசு இல்லை சார், பரவாயில்ல, கவலையே படாது. குழந்தைன்னு ஒன்று இருக்குல்ல, எத்தனை பேர் குழந்தை இல்லைன்னு ஃபீல் பண்றாங்க. உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. இதெல்லாம் நீங்க உணர்ந்து பார்க்கணும். அதனால எதுவுமேங்க மைனஸா நீங்க மேக்சிமம் எடுத்துக்காதீங்க, அக்செப்ட் பண்ணுங்க. ஏத்துக்கிற பக்குவம் இருந்தா வெற்றி உங்க கையில. எங்கேயும் நீங்க சஜஷனே கேட்க மாட்டீங்க, அடிச்சு தூள் கிளப்பி போய்கிட்டே இருப்பீங்க. ஏத்துக்கிற பக்குவம். கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் மனைவிக்கு உடம்பு சரியில்லை, கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு உடம்பு சரியில்லை, இதெல்லாம் நம்ம பேசுவோம். அங்க சொல்லுது 7ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி சேர்ந்தா கல்யாணத்துக்கு அப்புறம் ஹெல்த் இஷ்யூஸ் வரும். மருத்துவம் பார்த்து சரி பண்ணிக்கங்க. குணமாகிற சக்தி உங்க ஜாதகத்தில் இருக்குல்ல, அப்ப இதைத்தான் நீங்க பார்க்கணும். அப்ப அது வந்துருச்சு, இது வந்துருச்சு, அடுத்த லெவல் நகர்ந்துடணும். ஒரே விஷயத்த ஒரே கவலையை யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருந்தீங்கன்னா பேலன்ஸ் போயிடும் சார், நீங்க நகர மாட்டீங்க. அப்ப நம்ம இதெல்லாம் கரெக்டா பார்த்து கவனமா பண்ணோம்னா வளர்ச்சி தான். அப்போ சனி கேது எங்க கனெக்ட் ஆகுறாங்களோ அங்க தடையும் தாமதமும் கொடுப்பாங்க. அது லேட்டாக உங்களுக்கு யோகம் தான், தோஷம் கிடையாது. அக்செப்ட் பண்ணிக்கணும். அந்த தோஷத்தை யோகமா மாத்தும் அந்த கிரகமே. பின்னாடிதான் 70 வயசுல ஏன் பிரசிடென்ட் ஆகிறாரு ட்ரம்ப்? 45 50 ஆயிருக்கலாம்ல. அந்த யோகம் லேட்டானா தான் யோகம். உலக நாடுகளே நீங்க பேசுது, எல்லாரும் வந்தா பரஸ்பரம் பேசுறாங்க, ஒற்றுமை பேசுறாங்க. இதெல்லாம் ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு யோசிக்க. திருக்கூறு வாழ்க்கை பின்னாடிதான் பலம். நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் 40 இயர்ஸ் 40+ல அதுக்கப்புறம் தான் வெற்றி. நம்மளுடைய நகைச்சுவை நடிகர், நகைச்சுவை மன்னன் கவுண்டமணி ஐயா அவர்கள் 40க்கு மேலதான் அடுத்த லெவல். இப்படி பாருங்க, நீங்க எடுத்து பாருங்க. சின்ன வயசுல ஜெயிக்கிறதுக்குன்னு ஒரு யோகம் இருக்கும், 40க்கு மேல ஜெயிக்கிறதுக்கு ஒரு யோகம் இருக்கும், லேட்டா ஜெயிச்சு தடையாகி தாமதமாகி கிடைக்கிறதுக்கு யோகம் இருக்கும். இதெல்லாம் நம்ம பார்க்கணும். இப்ப பாதகாதிபதி 9ல் இருக்காருன்னு வச்சுக்குவோம். அவங்க எல்லாம் புகழே வேண்டாம், இருக்கிறது போதுமா யோகம். இல்ல புகழை தேடி தேடி போக போக மன உளைச்சல். அது சொல்லுது புகழை தேடாது, அமைதியாருன்னு சொல்லுது. நம்ம கம்முன்னு இருக்கணும். நம்ம பாட்டுக்கு வேலை உண்டு பார்த்துட்டே இருந்தோம்னா அது தேடி வந்துடும், உங்களை தேடி வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக தேடி. நீங்க தேடி போக வேண்டிய. அப்ப எங்க நம்ம தேடி போகணும், எது தேடி வரும், இதெல்லாம் நமக்கு ஜாதகத்தில் இருக்கு. பார்த்துட்டு அதன்படி நம்ம பார்த்து உழைப்பு, ஆன்மீகம், விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, இது இருந்துச்சுன்னா வெற்றி தான். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க்கை வரும். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள்.